பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியும். முக்கால்வாசி பேர்னா முழு பேருக்குமே சோசியல் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியும். என்னன்னு சொன்னா, இவங்க தான் நாட்டில வர்ற வருமானத்த ஒரு ஒரு தொகையை வந்து ஒதுக்கி, இங்க நாட்டில இருக்கிற முழு பேருக்கும் வந்து உதவித்தொகைகளை வந்து அலோகேஷன் பண்றவங்க. இந்த சோசியல் செக்யூரிட்டில வந்து யாருமே கேள்விப்படாம இருக்க மாட்டீங்க. முக்கியமாக இங்க அகதி அந்தஸ்தோ, அரசியல் தஞ்சம் கோரி வந்தவங்க எல்லாருமே பெறுகின்ற உதவிகள் அனைத்தும் இதற்குள்ளோட போறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். இது என்னத்துக்குடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்க வேணாம். இன்றைய தினம் வந்து அவர்கள் வந்து அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் சேவைகளை சிறப்பாக கொடுத்து 80 ஆண்டுகள் கடந்திருக்குது. இந்த 80 ஆண்டா வந்து அவங்க நினைவு கொண்டாடுறாங்க. இந்த 80 ஆண்டுக்குள்ளேயும் அவங்க திருப்தி அடைகிறாங்க. இந்த பிரான்ஸ் பூரா இருக்க மக்களுக்கும் தங்களின் ஊடாக உதவிகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. நம்மளாக தெரியும், நீங்கள் எடுக்கிற இந்த ஓய்வூதிய தொகைகள், அரசின் உதவி சலுகைகள், இந்த வேலையில்லா டைமில் கிடைக்கிற காசுகள், மருத்துவ இலவச காப்புறுதிகள், மருத்துவ உதவிகள் இப்படியெல்லாம் இவங்க தான் அதை உங்களுக்கு ஒருங்கிணைச்சு தாரவங்க. இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கட்டுற வரி. அதாவது ஓடி ஓடி உழைச்சி நித்திரை இல்லாமல் மக்கள் கட்டுற அந்த வரி பணத்தில் இந்த வீடுகளில் இருந்து அரசாங்கத்திலிருந்து வாங்குற காசுகள் எல்லாம் இவங்க தான் அந்த எலெக்ஷன்லாம் ஒருங்கிணைச்சு தராங்க. ஆனால் இருந்தும் உங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கம், அதாவது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் வாக்கெடுக்கப்பட்டு கவிழ்க்கப்பட்ட அரசாங்கத்தில் திட்டமிட்ட பகையில் இவங்க வந்து 2026 ஜனவரிலேருந்து நிறைய விடயங்களை குறைப்பதாக இருந்தாங்க. என்னென்னு சொன்னால், இந்த நிதிகள் வந்து காணாது. கிட்டத்தட்ட 4.8 பில்லியனோ மில்லியன் கணக்கில் யூரோ வந்து அவங்களுக்கு நட்டமாக இருக்கிறதன் காரணமாக இதெல்லாம் குறைக்கிறதா திட்டமிடப்பட்டது. இப்போ அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதால், புது அரசாங்கம் வந்ததால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ எதிர்வரும் காலங்களில், அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ முக்கியமாக பேசுகிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க நாடுகள், எல்லா நாடுகளும் ஊழியர்களுக்கான சம்பளங்களை அதிகரிக்கும் போது பிரான்ஸ் நாட்டில் மட்டும் அதற்கு தடையாக இருப்பதே இந்த சோசியல் செக்யூரிட்டி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில். ஏனென்று சொன்னால், அதிக அளவு பணம் வந்து இதனோட ஒதுக்கப்பட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்து சலுகைகள் தள்ளப்படுறதால இதன் காரணமாக மற்றவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதற்கான நிறுவனங்கள், அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு, இந்த ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை அவங்க அதிகரிக்கிறதுக்கு வந்து போதிய அளவு நிதி பற்றாமை காரணமாகத்தான் பிரான்ஸ் நாட்டில் வந்து மற்ற யூரோப் நாடுகள் போல சம்பள உயர்வுகள் இங்கே வழங்கப்படலை. ஸோ இனிவரும் காலங்கள் மீன்ஸ் இப்போ புதுதாக வந்த அரசாங்கமும் இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த விடயத்தை கவனத்தில் எடுப்பாங்க. எப்படி இந்த கவிழ்க்கப்பட்ட அரசுலேருந்து இந்த விடயத்தை இந்த பாதுகாப்பு விஷயத்தை கணக்கில் எடுத்து இனிவரும் காலங்களில் இப்படி சம்பளம் தொடர்பாக ஏதேனும் திட்டம் தீட்டப்படும் பட்சத்தில் இந்த சோசியல் செக்யூரிட்டிலாம் கை வைப்பாங்க. இந்த சோசியல் செக்யூரிட்டின்ற வந்து முழுக்க பிரான்ஸ் முழுக்க இருக்க எல்லாருமே இதில் வந்து அனுகூலம் பெற்றிருக்காங்க. இலவச மருத்துவம் கூட பெற்றிருக்கிறோம். ஸோ இதனால் வருகிற 2026 இவங்களோட சேவைகள் வந்து பெருமளவில் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கவங்களும் மட்டுப்படுத்தப்படும். இது யாரை தாக்கும் என்று சொன்னால், ஃப்ரான்ஸ் சிட்டிசன்ஸ் ஆகாது. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு பெருமளவு சலுகை, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டுறாங்க. வெளிநாடுகளில் வந்து இங்கே புலம்பெயர் ஒரு அரசியல் தஞ்சம் ஒரு வாழ்றாங்க இருக்குங்களா, அவங்கள தான் பெரிதளவு தாக்கும். ஸோ எது என்னவோ எதிர்வரும் காலங்கள் என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் இந்த செய்தியில் வந்து அவங்க இந்த சமூக பாதுகாப்பு அமைப்பு, அதாவது இந்த சோசியல் செக்யூரிட்டி வந்து இன்றையோட தங்களோட 80வது வருட பூர்த்தியை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரான்ஸில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த செய்தியினூடாக நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தேவைப்படலாம், ஷேர் பண்ணி விட்டுருக்கேன்.